ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெப்பர் சிக்கனோட ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 kg சிக்கனில் எப்படி நம்ம பெப்பர் சிக்கன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் வந்து அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் நிறைய மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெறும் பட்டை, கிராம்பு 2 மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது மீதி உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. நான் இதில் பட்டையும் கிராம்பும் மட்டும் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக்கை பொடியாக நறுக்கி சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா சதைச்சி சேர்க்கலாம், இல்லை பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். எப்படினாலும் ஓகே தான். இது நீங்கள் கட் பண்ணி போட்டாலுமே வந்து நல்லா வாசமாக இருக்கும். நீல வாக்கில் ஒல்லியாக கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேஸ்ட்டாக போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து பெரிய சைஸாக இருக்கும், அதனால் நான் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 3லேருந்து 4 கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 kg சிக்கனுக்கு நான் இந்த பெரிய 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போது இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியண்ட் இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப மேஷாக குக் ஆகணும்னு கிடையாது, கொஞ்சம் வதங்கணும். இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வாரது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் நல்லா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு. அப்படின்னா இது சீக்கிரமாக குக் ஆகிடும். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியண்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ ஓரளவு குக் ஆகிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் குக் ஆக வேண்டியது இருக்குது. அதுவும் குக் ஆச்சுதுன்னா நமக்கு அடுத்த இன்க்ரீடியண்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் ஒல்லியாக கட் பண்ணுவோம்ல, நீல வாக்கில், அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2ஆக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இவ்வளவும் ஆட் பண்ணி இந்த பச்சை மிளகாவும் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம பொடி சேர்க்க போகிறோம். பொடின்றது மசாலா பொடி வந்து நிறைய எல்லாம் கிடையாது. வெறுமனே இப்போ நம்ம வந்து வெறும் சிக்கன் குக்கானா பெப்பர் மட்டும் போட்டிருந்தோன்னா அது வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். அந்த கலர் வந்து கொஞ்சம் மாறுறதுக்காக வேண்டி மட்டும் கொஞ்சமாக நான் வந்து சில்லி பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்துக்கிறேன். இதையும் போட்டுட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். பெப்பர் வந்து நம்ம பெப்பர் சிக்கன் தான், அதுக்காக நம்ம ஒரு அளவுக்கு மேலே பெப்பர் போட்டோன்னா அது வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை வரும் அந்த சிக்கனில். ஸோ நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு போடுங்க. போட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம சிக்கன் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இறக்க போகிற டைமில் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலா எல்லாம் சேர்த்து போட்டதுக்கப்புறமா இதை நல்லா இந்த வெங்காயத்தில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஆயில்லையே வந்து இந்த மசாலா இருக்குல்ல, இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg சிக்கனை நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இதில் நம்ம தண்ணின்றது ஆட் பண்ண போகிறதே கிடையாது. சிக்கன்லேருந்து வரக்கூடிய தண்ணியிலேயே இந்த சிக்கன் வந்து குக் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் அடுப்பு வந்து எப்பயுமே லோ இல்லைனா மீடியமில் லோ டு மீடியமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை ஹையில் இருந்ததுன்னா இது கண்டிப்பாக வந்து கரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்கள் பாத்திரத்தில் இல்லைன்னா நான்ஸ்டிக்லாம் பண்ணுறீங்கன்னா கூட கொஞ்சம் ஓகே. இல்லை மற்ற மாதிரி மெட்டலில் பண்ணுறீங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து அடிக்கடி கிண்டிகிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த வெங்காயமும் இந்த மசாலா பொடியும் இந்த சிக்கனில் ஃபுல்லாமே வந்து கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும்.
இல்லைனா வந்து ஒரு சில சிக்கன் பீஸில் மட்டுமே மசாலா பிடிக்காதது மாதிரி இருக்கும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட தண்ணி இதில் ஆட் பண்ணலை. சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வந்து இறங்கியிருக்கு. இப்போ ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ண போகிறேன். இது ஒரு 8லேருந்து 9 மினிட்ஸ் வரைக்கும் எனக்கு ஆச்சு குக் ஆகுறதுக்கு. ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இடைக்கிடைக்கு ஓப்பன் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுறேன், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இதோ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னு பாருங்கள். இந்த தண்ணி நிறைய வந்துருச்சுல. இப்போ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சால்ட்டு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா, சிக்கன் குக் ஆகிடுச்சா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இடைக்கிடைக்கு மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து அடி பிடிச்சிச்சின்னா அப்புறம் நம்ம ஒன்றும் சாப்பிட முடியாது, டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால எனக்கு இன்னும் வந்து குக் ஆக வேண்டியது இருக்குது. சிக்கன் இன்னும் குக் ஆகலை. அதனால் இன்னும் கொஞ்சம் கூட மூடி வச்சு குக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலை. சிக்கன்லேருந்து வந்த தண்ணியிலே தான் இந்த சிக்கன் வந்து குக் ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால் அதோட டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினா கூட அந்த சிக்கனோட டேஸ்ட் கொஞ்சம் மாறும். இது சிக்கனில் உள்ள தண்ணினால் அதிலே குக் ஆகும்போது டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு சிக்கன் வெந்துருச்சு. ஆனால் தண்ணி வந்து நிறைய இருக்குது. தண்ணி வந்து வற்றி ட்ரை ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் மாதிரி நல்லா இருக்கும். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு குக் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த தண்ணி வற்றுறதுக்காக. இதில் வந்து காரத்துக்காக நான் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடியை வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெப்பர் சிக்கன். இப்போது வீட்டில் ரசம் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு பருப்பு குழம்பு அந்த மாதிரியெல்லாம் நம்ம வைப்போம்ல, தால் கறி அந்த மாதிரி வைக்கும்போது அதுக்கு கூட இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெப்பர் ஃப்ரை ஸ்டார்டராக யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆக்கி எடுக்க போகிறேன். உங்களுக்கு லிக்யூடாகவே வேணும்னா நீங்கள் அப்படியும் எடுத்துக்கலாம். சப்பாத்தி கூட எல்லாம் சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா ட்ரை ஆக்கி எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா வற்றிருச்சு. இதில் சும்மா எனக்கு வந்து கொஞ்சம் கூட காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து பழுத்த ஒரு பச்சை மிளகாவை வந்து பழுத்த மிளகாவை வந்து இதில் நான் கட் பண்ணி போட போகிறேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுவும் கூட எனக்கு வந்து வற்றணும். இங்கே பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் நான் வந்து பழுத்த மிளகா மட்டும் கட் பண்ணி போட போகிறேன். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். கீ ரைஸுக்கு கூட இல்லைனா பிரியாணி எல்லாம் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டராக அதுக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்புறம் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காரம் மட்டும் நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணிக்கணும். பெப்பர் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் காரம் வேணும், அதுக்காக நான் இதில் வந்து பழுத்த மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். வெங்காயம் கட் பண்ணுற வேலை தான், மற்றபடி நம்ம பக்கத்துலேருந்து எப்போயாச்சும் ஒரு வாட்டி அந்த மிக்ஸ் பண்ணி விடுற வேலை மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பெப்பர் சிக்கன்லாம் பண்ணுறதுக்கு கடையில் தான் போய் வாங்கி சாப்பிடணும்னு இல்லை. அதனால் வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயமாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இறக்கும்போது நான் வந்து கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் கோகோனட் ஆயில் இருக்குல்ல, அதை லைட்டாக மேலே ஊற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்லா வாசமாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா ட்ரை ஆக்கி எடுத்தாச்சு. இனி இதை சர்வ் பண்ண வேண்டியதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல மறந்துடாதீங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.